பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி அப்படின்னு நான் வச்சுருக்க பெயர். நீதிபதி, நேர்மை, உண்மை, இதெல்லாம் யாருன்னா துலாம் ராசி. ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, வழக்கறிஞர், நீதிபதி, உணவுத்துறை, கலைத்துறை, சினிமா துறை, சின்ன திரை, பெரிய திரை, இது நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருந்தார். இப்போ இங்கேருந்து இங்கே போகிறார். 6ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஏற்ற இடம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சனி என்ற கிரகம் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய வெற்றி. அது எந்த ராசிக்கு இருந்தாலும் சரி, எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் சரி. இதில் கூடுதலாக என்ன விஷயம்னா, இந்த சனி பகவான் இங்கே தான் உச்சமாவார். அவருக்கு 5ஆம் வீட்டு கிரகம், அதாவது குலதெய்வம் சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் சனி பகவான் தான், 5ஆம் இடமும் சனி பகவான் தான். குலதெய்வம் சொல்லக்கூடிய தெய்வம், உயர்கல்வி, பதவி உயர்வு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தாத்தா, மருமக, பேட்டி, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகணும். சரி, அந்த கிரகம் 6ல் போகுது.
6ஆம் இடம் சனிக்கு ஏற்ற இடம். இப்போ தான் சொன்னேன். அதுலேயும் துலாம் ராசிக்கு சிறப்பு. அதனால் சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷத்துக்கு துலாம் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும். துலாம் ராசிக்கெல்லாம் 2 கிரகம், ராஜ கிரகம், யோகமான கிரகம், ராஜ யோக கிரகம். ஒன்று சனி பகவான், ஒன்று புத பகவான். சரி, இப்போ சனி பகவான் 6க்கு வந்துட்டார்னா என்ன நடக்கும்? அதுதான் நீங்கள் உங்கள் வயசுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். இப்போ இவர் எங்கே பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு 3ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ன்னா என்ன? நீங்கள் ஏற்கனவே பட்ட அவமானம், ஏற்கனவே பட்ட கஷ்டம், ஏற்கனவே இழந்த நகை நட்டு இடம் பணம் தொழில் எல்லாத்துலேருந்து வெளியில் வர போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்? உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ன்னா அமானுஷ்ய சக்தி, 8ன்னா ஆராய்ச்சி, 8ன்னா புதையல், 8ன்னா பினாமி சொத்து, 8ன்னா எல்ஐசி அமௌண்ட்டு, 8ன்னா அடுத்தவங்க பணம். இது எல்லாமே 8. அந்த 8ஆம் இடத்தை, அது சுக்கிரனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டு. 8ன்னா ரகசியம், 8ன்னா புலனாய்வுத்துறை. காலபுருஷனுக்கு 2. அப்போ அதில் இருக்கிறவங்களுக்கு வருமானமும் வரும். முதல் பாயிண்ட் அதான், பணம் வேணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே குரு அங்கேருந்து ஒரு சிலருக்கு விபரீத ராஜ யோகத்தை கொடுத்தாரு. இப்போ அவரும் இங்கே இருக்கிற குரு பகவான் இங்கே வந்துடுவார். அதுக்கு மேலே யோகம். அந்த குரு பயிற்சியில் நான் இன்னும் விரிவாக சொல்கிறேன். துலாம் ராசிக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், எவ்வளோ அற்புதம் இருக்குங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இந்த சனி பயிற்சி இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உண்டு. இடம் மாற்றம் உண்டு, அது நல்ல மாற்றமாக இருக்கும். பதவி உயர்வு உண்டு, அது நல்ல மாற்றமாக இருக்கும். சார் 5ஆம் இடம் 6க்கு போகுது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு 2ல் சனி வரும்போது கல்விக்காக இடம் மாறி போவாங்க. ஸ்கூலோ கல்லூரியோ அல்லது உயர்கல்வியோ குழந்தைங்க இடம் மாறி போவாங்க. இல்லை சார் அவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க, வேலை தான் சார் கிடைக்கல அப்படின்னா இப்போ நல்ல வேலை கிடைக்கும். யாருக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா 5க்கு 2னா பிள்ளைங்களுக்கு வருமானம். 6 அப்படின்னா உங்கள் சர்வீஸு, உங்கள் வேலையை சொல்கிறது 6ஆம் இடம். நல்ல ஜாப் இல்லை சார், இடம் மாறிட்டேன் சார், விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கே இடமாற்றம் உண்டு. விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு. ஏன்னா அவர் 5 கூடையவர். 6க்கு போகும்போது ப்ரமோஷனோட சேர்ந்த இடமாற்றம் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? டைரெக்டாக உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம். 12ஆம் இடம் என்பது கூட்டு குடும்பம். இது எல்லாமே 12ஆம் இடம். ரகசியம் 12ஆம் இடம். 8ஆம் இடமும் ரகசியம்தான், 12ஆம் இடமும் ரகசியம்தான். அப்போது உங்களுக்கு யோகாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கும்போது யாருக்காவது வெளிநாடு போகணும்னா போகலாம், அல்ல அங்கேருந்து இங்கே வர்றேன் சார் ஒரு தொழில் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். நல்ல தூக்கமே இல்லை சார் 2 வருஷமாக எனக்கு அப்படின்னா இப்போ முதல் வேலை நிம்மதி அப்பா அப்படின்னு நல்ல தூக்கம் தூங்குவீங்க. அது மட்டும் இல்லை, 9ஆம் இடம் அப்பா, 12ஆம் இடம் அப்பாவுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்த சனி பார்க்குது. அப்போ அப்பா இன்னொரு சொத்து வாங்குவார். அப்பா வாங்கினா அதில் உங்களுக்கு பங்கு தானே. 9ஆம் இடம் அப்பா, அவருக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அவர் கடன் அடையும், சொத்து வாங்குவார். அப்போ அவர் நிம்மதியாக இருப்பார். 9ஆம் இடம் பாக்கியம், அவர் நிம்மதியாக இருப்பார். அப்போது இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையை உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறார். 3ன்னா என்ன? நிறைய பேசியிருக்கோம். மாற்றம், சொந்த முயற்சி, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, எல்லாமே டைரக்ஷன், கம்யூனிகேஷன், கமிஷன், இது எல்லாம் 3ஆம் இடம். அந்த இடத்த யார் பார்க்க போகிறா? பாருங்க எவ்வளோ யோகம் இந்த சனி பயிற்சினால துலாம் ராசிக்கு கொட்டி கிடக்குதுன்னு. 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ சனின்னா அந்நிய தேசம், சனின்னா அந்நிய பாஷை, அதர் வேற மொழி பேசுகிறவங்க. அப்போ இவங்கனால, உங்கள் சொந்த முயற்சினால இவங்கனால உங்களுக்கு வருமானம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு, ஒரு சொத்தை விற்று. ஏன்னா 4ஆம் இடம்னா சொத்து. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் உங்கள் தம்பி, இளைய தம்பி, சகோதரி, சகோதரன், அதை சனி பார்க்குது. அப்போ உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போகிறாங்க,
அல்லது ஏற்கனவே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு, கல்வி, வாழ்க்கை முன்னேற்றம், திருமண வாழ்க்கை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும். குருவும் அங்கே வந்துட்டாருன்னா, குரு இங்கே வந்துடுவார், மே மாதம் வந்துட்டாருன்னா தம்பி பிறக்கும் அல்லது தங்கச்சி பிறக்கும். இப்படி இந்த சனி பயிற்சியில் துலாம் ராசிக்கு அவங்க குடும்பத்துக்கே யோகம். 4ஆம் இடம் அம்மா. துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் அவங்க அம்மாவை சொல்கிறது. இவ்வளவு நாள் எங்கே இருந்தா பாரு சனி பகவான்? கும்ப வீட்டில் 5லேருந்து இப்போ 6க்கு போகிறார். அம்மாவுக்கு நல்ல வேலை இல்லை சார், அம்மா வேலையை விட்டுட்டாங்க, இல்லை புதுசாக வேலை பார்க்கணும், இல்லை அம்மாவுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை அம்மா வீடு கட்டணும், இல்லை கட்டின வீடு பாதியில் இருக்குன்னா அப்போ அம்மாவுக்கு 2ல் சனி போயிடுச்சு. அப்போது பேசி தொழில் பண்ணக்கூடிய அம்மா யாராவது இருந்தாங்கன்னா, ஆசிரியர், ஜோசியர், வழக்கறிஞர் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யோகம். அப்பாவுக்கு யோகம், அம்மாவுக்கு யோகம், தம்பிக்கு யோகம், உங்களுக்கு யோகம். ஒரு சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்கு குடும்பத்தையே வாழ வைக்குது. அது மட்டும் இல்லை, 3ஆம் இடம் என்பது மாமனார். 3ஆம் இடம் என்பது மாமனார். அவருக்கு குரு பார்வை இருக்கு, சனி பார்வை இருக்கு. அப்போ முதல்ல ஒரு தடுங்களை கொடுத்து ஒரு சின்ன விரயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கும். யாருக்கு? மாமனாருக்கு. இப்படி யோகம் கொட்டி கிடக்குது, வரிசையாக கிடக்குது. எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. காற்று இருக்கும்போதே தூத்திக்கணும். அப்போ துலாம் ராசிக்காரங்க சனி பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய காலங்கள் அத்தனை வெற்றி. நீங்கள் ஒரே ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க. துலாம் அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். உங்கள் வீட்டு பெண்களை, சகோதரியோ, அத்தையோ, மனைவியோ மதிக்க தெரிஞ்சுக்கங்க. மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் இங்கே இருக்கிற சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ள 2.5 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார், அல்லது ஒரு சுப காரியத்தை கொடுப்பார். வீடு கட்டுவீங்க, கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். இது நான் சொல்லலை, அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய.